விஜய் சார் சொல்லுங்க. மேடம், இங்கே ஒருத்தர் நிலைமை சரியில்லை. அதுக்கு தான் உங்கள் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராக்கேக்கா? அதான் சென்ஸ்ன்றது மேடம். தண்ணி நிறையா குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பிரீத்திங்கும் ரொம்ப கம்மியாகுது. பல்ஸு கூட. மேடம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உயிர் இருக்கப்ப தண்ணியில் விடுறது தான் பெட்ரு. சாரிம்மா, என்னால் அவனை காப்பாற்ற முடியல. மேடம், சீக்கிரமாக சொல்லுங்கள். அம்மா சொல்லுமா. விஜய் சார், ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்களேன். ராக்கி, ராக்கி, ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. தேங்க்ஸ். இப்போ அவனை விட்டுருங்க. ஹலோ, நானும் கீர்த்தனாவும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஒரு செகண்ட் இரு, பில் கவுண்டர்ல கொடுக்குறேன். சார், பில் பே பண்ணணும். அவங்க கிட்ட ஒரு தடவை பேசுங்க. எம்ஆர்ஐ நம்பர் சொல்லுங்க. 6002-2002. அந்த பேஷண்ட் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மேடம். வாட்? நீங்க தப்பா டைப் பண்ணிருப்பீங்க. மேடம், பேஷண்ட் பேரு ரவீந்திரன். 20 lakhs டியூ கிளியர். 20 lakhs டியூ கிளியர் பண்ணிட்டாங்களா? யார் பண்ணாங்க? வெயிட் பண்ணுங்க மேடம், பார்த்து சொல்றேன். மிஸ்டர் அர்ஜுன் குமார். அர்ஜுன்? கேட்டியா? அர்ஜுன்னு சொல்றாங்க. அர்ஜுன் கிட்ட இதை பத்தி சொன்னியா? நான் எதுவும் சொல்லலையே. இந்த விஷயம் அர்ஜுனுக்கு எப்படி தெரிஞ்சது? என் ஹஸ்பண்ட்க்கு அனுப்பின மெசேஜ் அர்ஜுனுக்கு அனுப்புனாரோ என்னவோ. இரு, அர்ஜுன் இங்க எங்கேயாவது இருக்காருன்னு பார்த்துட்டு கால் பண்றேன். உனக்கு துணையா இல்லைனாலும் நல்லா இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் இருப்பேன். உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் I'll be there for you. ஹலோ விஜய். மேடம், உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ ரிலாக்ஸாக இருக்கலாம். தேங்க்ஸ் விஜய், எல்லாமே உங்களால தான். இந்த பெருசு, உன் பொண்ணு கூட பேசு. ஹலோ அப்பா. அம்மா இப்போ நல்லா இருக்காம்மா. எனக்கு கூட இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டியாம்மா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. இங்க எல்லாமே ஓகே தான். ஆபரேஷன் நடக்க போகுது. எல்லாம் அந்த கடவுள் ஆசீர்வாதம் தாம்மா. அம்மாவுக்கு செக்கப் முடிஞ்ச உடனே நான் உனக்கு கால் பண்றேன். சரிங்கப்பா. அது சரி, உன் அத்தையோட கோவம் இப்போ எப்படிமா இருக்கு? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. சரிம்மா, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை கால் பண்ணு. சரிங்கப்பா. ஒரு தடவை விஜய் கிட்ட போனை கொடுங்களேன். தம்பி, என் பொண்ணு ஏதோ பேசணுன்றா. மேடம் சொல்லுங்க. ஏய் விஜய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மேடம், நான் அப்புறமா பேசுறேன். ஓகே விஜய். ஹலோ அர்ஜுன். ஹலோ சத்யா, என்ன ஹாஸ்பிட்டல்ல காணோம்? எங்க இருக்க? தேங்க்யூ 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 தேங்க்யூ. என்னாச்சு? எதுக்கு இத்தனை தேங்க்ஸ்? கேட்டும் ஹெல்ப் பண்ணாம இருக்கிற இந்த காலத்துல கேட்காம ஹெல்ப் பண்றவங்க இருக்கிறாங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் டு தேங்க் யூ. இது நீ தேங்க்ஸ் சொல்ற டைம் இல்ல சத்யா. நான் உனக்கு சாரி சொல்ல வேண்டிய டைம். வாட் டு யூ மீன்? என்னால் அன்னைக்கு கரெக்டா டைமுக்கு வர முடியல. ஆனா இப்போ நான் கரெக்டா டைமுக்கு வந்திருக்கேன். உன்னை பார்க்கணும்னு நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். வீட்ல எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் வர முடியல. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் சத்யா? நீ கொடுத்த கிஃப்ட நான் தொலைச்சிட்டேன். யூ மீன் ராக்கி? எஸ். அம்மாவும் அப்பாவும் திருப்பதி ஃப்ளட்ல மாட்டிக்கிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் இப்ப சேஃப் தான். ஆனா ராக்கி மட்டும் தான். ஓ மை காட், திஸ் இஸ் ரியலி ஷாக்கிங். தேர் இஸ் சம் ரீசன் இன் கர்மா. தூரமா இருந்த நான் உன்கிட்ட வரும்போது உன்கிட்ட இருந்தவன் உனக்கு தூரமாயிட்டு இருக்கான். ஐ எம் சாரி ஃபார் யுவர் லாஸ். ஹே அர்ஜுன், எப்படி இருக்க? ஹாய் ஸ்ருதி, ஐ எம் ஃபைன். அர்ஜுன், சத்யபாமா டிசிஷனை சொன்னாலா? நான் காதலிச்ச பொண்ணு காதலோட தான் காதலை விடுறேன்னு சொன்னா எந்த பையன் தான் விட மாட்டான். புரியலையா? சரி, புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பேசஞ்சரை வேற பஸ் ஏற சொல்றேன். அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆயிட்டியா என்ன? அர்ஜுன். சத்யா, ஸ்ருதி கிட்ட கொஞ்சம் போனை கொடு. உன்கிட்ட பேசணுமா? ஹலோ சத்யா. அவனுக்கு எல்லாம் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கு. கரெக்டான ரூட்ல தான் இருக்கான்.
நீ உன்னோட லாயர் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத. புரிஞ்சிருச்சு. நீ சீக்கிரமா வந்துடு. ஓகே. ஹலோ சித்தப்பா, நான் விஜய் பேசுறேன் மேடம். நீ என்ன இந்த நம்பர்ல இருந்து பேசிட்டு இருக்க? உங்களுக்கு ஷாக்கா இருக்கா? கடவுள் இருக்காருன்னு சொன்னல, அதுதான் இது. ஆ, எனக்கு புரியல விஜய். கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். மார்னிங் உங்க சித்தப்பா நரசிம்மனுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு கேட்டிருந்தீங்களாமே, ம், அப்பா செய்யாத வேலையை பையன் செஞ்சுட்டாங்க. அப்படின்னா நீ சித்தப்பா பையனா? ஆமா மேடம். ச்சே, என்ன எதுக்கு மேடம்ங்கிற? ஆமாக்கா, அவங்களுக்குள்ள என்ன சண்டை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு 10 நிமிஷம் மனசை விட்டு பேசினாங்க, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. எல்லாம் மறந்து போய் இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் எல்லாருமே விசித்திரமானவங்க. இதுல ஈகோ, கோவம்னு. யார் கூடறா நீ பேசிக்கிட்டு இருக்க? சத்தியபாமா அக்கா கிட்ட தான்ப்பா. போனை இப்படி கூடுறா. உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் ஓகே ஆகுற வரைக்கும் அண்ணனும் அண்ணியும் என் வீட்லயே இருக்கட்டும். நீயும் உன் புருஷனும் வர்ற வரைக்கும் இருக்கட்டும். நீங்களும் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் சித்தப்பா. சித்திக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா வருவோம்மா. சித்தி இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. அப்புறமா ஃபோன் பண்றேன். நீ ஜாக்கிரதையா இரு. நீங்க கூட ஜாக்கிரதையா இருங்க சித்தப்பா. ஒரு தடவை விஜய் கிட்ட போனை கொடுங்களேன். டேய் விஜய், அக்கா லைன்ல இருக்கா, பேசணுமா? சொல்லுங்கக்கா. தேங்க்ஸ்டா, எல்லாமே உன்னாலதான். இந்த சந்தோஷத்துல பைக்கை மறந்துடக்கூடாது. நான் வர்றதுக்கு முன்னாடி வீட்ல பைக் இருக்கும். ஓகேவா? அக்கா, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே கால் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகேடா, பாய். பாய்க்கா. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நல்லபடியா தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அதுவும் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஹே சனா, நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். கேன் ஐ கால் யூ லேட்டர் ப்ளீஸ்? ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நீ எங்க இருக்க சத்யா? நான் வீட்ல தான் இருக்கேன். சரி சொல்லு, எதை பத்தி சொல்லணும்? அந்த கிரணை பத்தி தான். நான் ஆல்ரெடி அவனோட பொண்டாட்டிக்கு அவ அனுப்பின வீடியோஸ், போட்டோஸ், மெசேஜஸ், கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். அப்படி போடு. அவன் பொண்டாட்டி டேரன் டேஷ் ஒரு செகண்ட் கூட லேட் இல்லாம ஆபீஸ்க்கு வந்துட்டா. யார பத்தி கவலைப்படல. செருப்பு எடுத்து அவனை செமையா அடிச்சிட்டு ரஜினி ஸ்டைல்ல வெளியே போயிட்டா. பொண்ணுனா அப்படி இருக்கணும். சத்யா, யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கறத நான் கேட்டேன். அவளை விடக்கூடாது, சாகடிக்கணும்னு சொன்னான். அவனோட ஆபீஸ் டெஸ்கை இப்பதான் நான் செக் பண்ணேன். உன் வீட்டு அட்ரஸ் அவன் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிருக்கான். ஐ திங்க் ஹி இஸ் கமிங் டு யூ. ஜாகிரதையா இரு. தனியா இருக்காத. அதுக்கு தான் கால் பண்ணேன். தேங்க்ஸ் சனா. யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியோ அவனையே நான் இல்லாம பண்றேன். ஆபரேஷனை தடுக்கணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அதுவே என் மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சா இங்க தான் வருவான். இங்கேயே வரட்டும், அவனா நானான்னு பார்த்துடுறேன். ஹலோ அர்ஜுன். ஹே சத்யா, என்னாச்சு அர்ஜுன்? உன்னோட அத்தை யாரையோ ஃபுல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு துவச்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீஸ் யுவர் மேனேஜர். அவன் எப்படி இருக்கான்? ஹி லுக்ஸ் லைக் a தேசி டெக்கி. பார்க்க கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கான். எக்ஸாக்ட்லி, அவன் அப்படிதான் இருப்பான். ட்ரை பண்ணி பொறுக்க முடியாம இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். Shall I take care of him? No, don't involve in this. He will twist this in another way. சரி, அத்தை என்ன சொல்றாங்க? இதோ நீயே கேளு. என்னடா சொன்ன? என் மருமக வேற ஒருத்தனோட சுத்திட்டு இருக்காளா? உங்களுக்குலாம் இதாண்டா வேலை? அடுத்தவன் பொண்டாட்டி, அவன் பொண்ணு யாரோட சுத்துறாங்கன்னு ஸ்பை பண்றது. தூ! அவ என்னோட சத்தியபாமாடா நெருப்பு. அவளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுற உன்னை எரிச்சிருவேண்டா. என் பையனுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மருமக எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுமா? இருந்தாலும் எங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம அவ எங்களை பாத்துட்டு இருக்கா. அவளோட புருஷனை 24 மணி நேரமும் அம்மாவை விட அதிகமா பாத்துக்கிறா. ஒரு பொண்டாட்டியா அவ எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. ஒரு வேலைக்காரி மாதிரி அவ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னு தெரியுமா? குடும்பத்தை எப்படி பாத்துக்கணுங்கிறத விட மரியாதை தெரிஞ்ச பொண்ணுடா அவ.
அப்படிப்பட்ட பொண்ணு இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருக்கான்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? அந்த மாதிரி சுத்தி யார் கூடயாவது ஓடி போயிட்டானா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நான் தாண்டா. ஒரு தடவை 2 தடவை இல்ல, எத்தனையோ தடவை அவளை பத்தி தப்பா நான் ஊர்ல எல்லாம் சொல்லிருக்கேன். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவ இங்க இருந்து வெளியே போயிடுவான்னு நினைச்சேன். பல தடவை அவ மூஞ்சிய பார்த்தே கேட்டிருக்கேன், பிடிக்கலனா கிளம்புன்னு. ஆனா அவ போகலையே. உன்னாலதான் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு எத்தனையோ தடவை திட்டிருக்கேன். ஆனா உண்மை அது கிடையாது. என் பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் சத்யபாமா தான். She is strong, brave and lucky woman in our family.